வணக்கம். நாம் இப்பொழுது 2ஆம் தந்திரத்தில் பதிவலியில் வீரட்டம் 8 என்ற தலைப்பின் கீழாக அடுத்து வருதற்கு உண்டான வீரட்டத்தினை பற்றின விளக்கத்தினுக்கு தயாராகிறோம். அடுத்த பாட்டு. எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிபால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. இந்த வீரட்டனத்துல எங்குனாக்க திருவிற்குடி என்ற தலம். இந்த திருவிற்குடின்ற தலத்துல எங்கு அந்த தலம் இருக்கிறதுன்னா நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். இவையெல்லாம் தஞ்சை மாவட்டத்தின் கண் உண்டான தலங்கள். அதுல ஒரு தலம் மட்டும்தான் வதிகை என்று சொல்லக்கூடிய வீரட்டனம், கடலூர் என்று சொல்லக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்தின் தலை நகராக விளங்கக்கூடிய கடலூருக்கு அருகில் இருக்கு. அங்கு ஓடக்கூடிய ஆறு கெடில நதி. அந்த கெடில நதி கரையில திருவதிகை இருக்கு. மற்றைய வீரட்டனங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டத்தை ஏற்கனவே சொல்லியது போல் அந்த தஞ்சை மாவட்டம்தான் பின்னாளில் நாகை மாவட்டம் என்றும் திருவாரூர் மாவட்டம் என்றும் எல்லாம் பகுக்கப்பட்டது. தொடக்கத்தில் இவை அனைத்தும் தஞ்சை மாவட்டமாகவே விளங்கியிருந்தன அந்த பகுதியில். சரியா? இப்ப அடுத்து நாம பார்க்கக்கூடிய இந்த திருவிற்குடியில என்னாயிற்று? எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன். திருமந்திரத்துல என்ன குறிப்பத்தாரான்னு பாருங்க. இறைவன் எங்கும் கலந்து இருக்கிறான்னா எல்லா இடங்களிலும் அவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். நான் பல முறை சொல்லி இருக்கேன். திருக்குறள் அல்லது ஏனைய பிற பக்தி இலக்கியங்களை நடத்துகின்ற பொழுது ஒரு குறிப்பை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். என்னவென்றால், ஆக்கலும் அழித்தலும் அழித்தலும் இறைவனுக்கு மட்டும் உரிய ஒன்றா என்றால் இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட நம்மை போன்ற மானுடர்களுக்கும் இந்த 3 செயல்களை செய்ய இயலும். நம்மால ஒன்றை ஆக்க முடியும், நம்மால் ஒன்றை காக்க முடியும், நம்மால் ஒன்றை அழிக்க முடியும். மாற்று சிந்தனையே கொள்ள வேண்டாம், இது சாத்தியமே. ஆனால் எங்கு நாம் இறைவனிடம் இருந்து விலகி அல்லது இறைவனை காட்டிலும் நமக்கு அந்த ஆற்றலில் குறைபட்டு போகிறது என்றால், நம்மால் ஆக்கப்படும் பொருளில் நாம் சூட்சமமாக இருக்க முடியாது. நம்மால் காக்கப்படும் பொருளில் காத்தலுக்கு உண்டான சூட்சமமாக காக்கப்படும் பொருளில் இருக்க முடியாது. நம்மால் அழிக்கப்படும் பொருளில் அழிவின் ஆற்றலாக சூட்சமமாக அழிக்கப்படும் பொருளில் இருக்க முடியாது. இந்த 3னையும் இறைவனால் செய்ய முடியும். அவன் ஆக்கும் பொருள் உள் நின்று அந்த பொருளை செயல்படுத்த முனைவான். அவன் காக்கும் பொருளில் உள் நின்று அந்த பொருளின் வாயிலாக தன்னை காட்டிக்கொள்வான். அழிப்பதிலும் அவ்வாறே. ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பெரியதோர் வேறுபாடு, இந்த 3 தொழில்களை இறைவனும் நாமும் செய்கிறோம். பின்னர் 5தொழிலாக மாற்றப்பட்ட பொழுது அருளுதலிலும் மறைத்தலிலும் நாம் செயல்பட்டாலும் அவனின் உள்ளும் நம்மால் சூட்சமமாக இருக்க முடியாது. ஆகவே இறைவன் தன்னால் மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து செயல்களிலும் செயலாகவும் அவன் இருக்கிறான், செயல்படும் பொருளாகவும் அவன் இருக்கிறான். அவ்வாறு செயல்படும் பொருள்களின் ஊடாக அவனே நின்று அதனை செய்து முடிக்கிறான்.
அப்ப இதனாலதான் இறைவன் நம்மிலிருந்து உயர்ந்தவன், நம்மிலிருந்து மேலானவன்ற சிந்தனைக்கே வருகிறோம். அதனால எல்லா இடங்களிலும் நிறைந்து நிற்பினும் அவனுடைய ஆற்றல் நீக்கமற எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதோர் பேராற்றல் உடையவன என்ன செய்யலாம்? என் உள்ளத்தின் உள்ளே அவனை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன், என் உள்ளத்திலே அவனே அங்கம் முழுவதும் வியாபித்து நிற்கக்கூடியவன் அவன். இதுதான் இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சூட்சமம். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பான். ஆனால் எவன் ஒருவன் அவனை உள்ளான அன்போடு எண்ணுகிறானோ, தொழுகின்றானோ, அவன் உள்ளத்திலே வந்து அவன் தங்குவான். அவ்வளவு பரந்துபட்ட பெரும் பரம்பொருள் சூக்ஷமமாக நம்முள்ளே வந்து தங்க முடியும் என்றால் அத்தகு பக்திமையை நாம் செலுத்தி இருக்க வேண்டும். அதுதான் பெரியதோர் ஆற்றல். இத வேடிக்கையாக ஒரு முறை ஒரு நண்பருடைய இல்லத்துல பார்த்ததுண்டு. என் வயது ஒத்த நண்பர். நான் ஓய்வு பெற்றதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஓய்வு பெற்றார். காரணம், அவர் வகித்த நீதித்துறை சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதி அரசராக இருந்தவர். அவரும் நானும் நண்பர்கள். அவருடைய தீர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பலரால் பாராட்டப்பட்டு, அதாவது சொல்லுகிறோம் அல்லவா, அந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலே ஒரு மைல்கல் போன்று அவருடைய தீர்ப்புகள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெருமளவிலே பாராட்டிற்கு உரியவர். அவர் ஓய்வு பெற்றதற்கு பிறகும் அவரை பலர் சட்ட ஆலோசனைக்காக அழைத்த பொழுது மறுத்துவிட்டார். நான் பெறக்கூடிய ஓய்வூதியமே எனக்கு போதுமானது, நான் இனி என்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு உட்பட போகிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு. அவருக்கு ஒரு மகள் உண்டு. அந்த மகள் வயிற்று ஒரு பேத்தி உண்டு. ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் போது அந்த ஒற்றுமை ஒரு தன்மைத்தாக இருப்பது போல். ஒருமுறை அவர் இல்லத்திற்கு சென்ற பொழுது அவர் பேத்தியோடு ரொம்ப பெருமளவிலே விவாதம் செய்து கொண்டிருந்தார். பேத்திக்கு வயது 4 வயது. அப்பொழுது விவாதம். இறுதியில பேத்தி அவரை பார்த்து சொல்லியது, உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சொல்லிட்டு, நீ ரொம்ப மோசம், உனக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் சிரித்துக் கொள்ளுகிறார். ஆம், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, நீதான் சொல்லி தர வேண்டும் என்று. இதை பார்த்த பொழுது மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது. அவரினுடைய நீதிமன்ற செயல்பாடும் அவரால் வகுத்தளிக்கப்பட்ட நீதியும் பலராலும் பல்காலம் போற்றப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தனித்த ஆளுமையோடு விளங்கிய அவரினுடைய பரந்துபட்ட அந்த சட்ட நுணுக்கம், அறிவு போன்றன இந்தியா முழுவதும் பட்டது என்றாலும் குழந்தையின் முன்பு அவர் ஒன்றும் தெரியாதவர் போலே இருக்க வேண்டிய ஒரு நிலை. அது அவருக்கு மகிழ்ச்சி. இதேதான் இறைவனும். ஆற்றலிலே அனைத்து உயிரின் மாட்டும் கலந்து நிற்பான். அவனன்றி ஏதொன்றும் இல்லை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன். அவனை உள்ளார்ந்த அன்பிலே நாம் தொழுதோம் என்றால் நம் உள்ளே நமக்கு உட்பட்டவனாய், நம்முடைய ஆணைகளை கேட்கக்கூடியவனாய் அவன் நம்முள்ளே இருந்து நம்மை மகிழ்விப்பான். இத வைணவம் சௌலபியம்னு சொல்லு. அப்படிப்பட்டதோர் எளிய நாம் தன்மை, எளியோருக்கு எளியன. அதனாலதான்
சைவத்துல சிவனை சொல்லுகின்ற பொழுது அடியார்க்கு அடியன். அவனை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு எல்லாம் அவனை அடியவனாக ஏன் சொல்லுகிறார்கள்னா அன்பினால் ஆட்படுபவன். அதனாலதான் ஔவையார் சொல்லுகின்ற பொழுது சொன்னால், எது பெரிதுன்னு கேட்ட பொழுது இந்த உலகம் பெரிது, இந்த உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேடன் தலை பெரியது, அந்த ஆதிசேடனோ அம்மையினுடைய சிறுவிரல் மோதிரம், அந்த அம்மையோ இறைவன் சிவபெருமானின் உடலில் பாதியுள் அடக்கம், அந்த சிவபெருமானோ அடியவர்களினுடைய உள்ளத்தினுள் அடக்கம். ஆகவே எது பெரியது என்றால் அடியவர் உள்ளம் பெரியது. எவ்வளவு அழகான விளக்கம்! அடியவர்களுக்கு அத்தகு ஆற்றலை இறைவன் கொடுக்கிறான். அதனாலதான் இங்க திருமந்திரம் தெளிவாக சொல்லுகிறது, என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன். ஏன் தெரியுமா? அங்க முதல்வன் சிவ வழிபாட்டினுக்கு உகந்தது எதுனாக்க 4 வேதங்களும் 6 அங்கங்கள். அதனாலதான் எல்லா அடியவர்களும் ஆரங்கமும் நான் மறையுமாய் அவன் இருக்கிறான். நாவுக்கரசர் எழுதினார், அந்தணர்க்கு அருங்கலம் ஆரங்கம் நான் மறைன்னு எழுதினார். பொங்கு நீர் அருங்கலம் விரதியற்கு இயலாம். அது போல ஆரங்கம் நான் மறை அந்தணர்க்கு அருங்கலம். நம்மை போன்ற சாதாரண மானுடர்களுக்கு எது அருங்கலமா? நமச்சிவாய என்ற ஒரு சொல்லே நமக்கு உரியதோர் பாதுகாப்பை தந்துவிடும். ஆகவே நந்தனர்க்கு அருங்கலம் நமச்சிவாய வேண்டார். அவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனை. அதனால இந்த அங்கங்களாகிய 6னையும் வேதங்களாகிய 4னையும் நன்கு கற்று உணர்ந்து அதனையே வழிபடுதற்கு உண்டான பொருளாக அடியவர்கள் ஏற்றுக்கொள்ள இந்த அங்கங்கள் 6னையும் வேதங்கள் 4னையும் வகுத்து கொடுத்தவன் யாருன்னா ஆதியில் சிவபெருமான். அதனாலதான் அவனை வேத முதல்வன் என்று சொல்லுகிறோம். விளங்கிய வேதமாய் நிற்பவனும் அவனே, அங்கமாய் நிற்பவனும் அவனே என்கின்றார்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானை என்ன செய்தானா, அதை இடைவிடாமல் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பால்னா அவனோடு அங்க முதல்வன் அருமறை ஓதி பால். அவ்வாறு வேதங்களை இடைவிடாது ஓதுபவனும் அந்த வேதங்களுக்கு உரியதாகிய வழிமுறைகளாகிய 6 அங்கங்களையும் வகுத்து கொடுத்தவனிடத்து பொங்கு சலந்தரன். பொங்கு சலந்தரன்னா மிகுந்த கோபத்தை உடைய சலந்தரன் என்கின்ற அசுரன் போர் செய்ய முன் வந்தான். சலந்தரன் போர் செய்ய, சலந்தரன் சிவனோடு போர் செய்ய வந்த பொழுது அதற்கு ஏற்ப நீர்மையின் போர் செய்ய, நீர்மையின்னா எந்த அளவிலே சலந்தரன் போர் செய்ய வந்தானோ அதற்கு ஏற்றாற்போல் புராணங்கள் நமக்கு கற்றுத்தந்த செய்திகள்லாம் ஏராளம். நாம தான் வெறும் கதை என்ற நோக்கில புரிந்து கொண்டு தவறுதலான வழியில நிற்கிறோமே ஒழிய, இந்த ஒற்றை சொல்லுல இருக்கு குறிப்பா பாருங்க. போர் செய்ய நீர்மையின் சலந்திரன் சிவனோடு போர் செய்ய முன்வர அவன் செய்தற்கு உண்டான போரினுக்கு ஏற்றாற்போல் சிவன் போரினை செய்ய முற்பட்டான். இப்ப நடைமுறையில என்ன சொல்லுவார்கள்? நான் என்ன ஆயுதத்தை ஏற்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பதில்லை, என் எதிரி தீர்மானிக்கிறான். அவன் எது போன்றதோர் ஆயுதத்தை எடுத்தானோ அந்த ஆயுதத்தினுக்கு இணையாக அல்லது அதனை காட்டிலும் மேலான ஆயுதத்தை எடுத்து அவனது ஆயுதத்தையும் அவனையும் அடக்கணும். அப்ப நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் நான் அல்ல, இறைவனும் அப்படித்தான்.
இறைவன் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு வழிபடக்கூடிய நம்மிடம் இருக்கு. இறைவன் நமக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் அப்படிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தவறான வழிமுறைகளுக்கு உட்படுத்தி கொண்டு இறைவன் எனக்கு நல்லன செய்யவில்லை, இறைவன் கருணை காட்டாது இருக்கிறான் என்றெல்லாம் சொன்னீர்கள் என்றால் அது நம்முடைய அறியாமை. நமக்கு மேலானவன் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான வாய்ப்பு நம்மிடம் இருக்கிறது. நாம் நல்ல முறையிலே பணிவோடும் அன்போடும் உள்ளார்ந்த உண்மையோடும் அவனை ஏற்றுக்கொண்டோம்னா அவன் நமக்கு உரியவனாக என்றென்றும் இருப்பான். அவனுக்கு எதிராக அவன் ஏற்காத செயலில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் நமக்கு எதிராகத்தான் செயல்படுவான். ரொம்ப சாதாரணமான விஷயம். நமக்கு ஏன் இறைவன் அருளவில்லைன்னா இறைவன் அருளினை பெறுவதற்கு நாம் என்ன செய்தோம்? இதை நான் வேற ஒரு மேற்கோள் மூலமா சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அது என்னுடைய துணைவியார் சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர்கள் அவர்களுடைய தந்தையார் இருந்த காலத்துல ஏதாவது ஒரு நூலை படித்து அதுல விளக்கம் இருக்கிறது பார்னு சொன்னா இவர்கள் உடனே சொல்லுவார்களா, படித்தேன் புரியவில்லை அப்படி. உடனே அவர் கேட்பாராம் மீண்டும், அதனை புரிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சியை நீ என்ன எடுத்தாய்? நாம் ஒன்றை புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியை முழுமையுமாக நாம் எடுக்கின்ற பொழுதுதான் அந்த புரிதல் என்கின்ற ஒன்றே நடக்கும். இறைவனே என்ன சொல்லுகிறான், நீ ஏதாயிலும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும்னா முயற்சி செய். எத்தனம், வடமொழியில எத்தனம்னா முயற்சி. அந்த முயற்சியில உனக்கு சற்று தோல்வி கிடைக்கும் போல் இருக்கிறதா, பிரயத்தனம், மீண்டும் அதை முயற்சி செய். எத்தனம் பிரயத்தனம், அதன் பிறகு தெய்வ சங்கல்பம் நிகழும். எடுத்த எடுப்பிலே தெய்வமே எல்லாம் செய்யும் என்றால் நீ எதற்கு? அதனாலதான் இறைவனை அறிந்து கொள்ளுதற்கு ரொம்ப எளிமையான வழி அவனை நம்புதல். முடிச்சு போச்சு. அவன் யார், என்ன செய்வான், எவ்வாறு செய்வான், அவன் ஆற்றல் என்ன, எத்தகைய அளவிலே அவனது ஆற்றல் நமக்கு, இந்த கேள்வியே வேண்டாம். அவனை நம்பு, முடிஞ்சு போச்சு. தாயின் மடியில் இருக்கிற குழந்தை, அழகா பாரதி எழுதினா இல்லையா, தாயின் மடிக்கீழ் அதனது சேய் போலேன் தக 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 என்று ஆடோமோன்ற பாட்டுல தாயின் மடிக்கீழ் இருக்கக்கூடிய சேய் போல நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம்னா தாய் பொறுப்பு அது. அந்த குழந்தையை பாதுகாத்தல் என்பது தாயின் பொறுப்பு. அது போல நம்மை ஒப்பு கொடுக்கணும், அதுவும் கிடையாது. ஓயாமல் இடர்பாடையே செய்து கொண்டிருப்போம், நல்லனவற்றையே சிந்திக்க மாட்டோம். ஆனால் நமக்கு உரிய நல்லனை எல்லாம் இறைவன் தந்து கொண்டே இருக்க முடியும்னா எப்படி, என்ன விதத்துல? நம்மிடம் இறை கோட்பாடுகள் யாவையும் தவறான முறையிலே கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டது என்பதுதான் என் வருத்தம். ஆகவே இறைவன் அவனுக்கு உரிய அருளை தருவதற்கு அவன் என்றும் தயாரா இருக்கான். ஆனால் அதனை பெறுவதற்கு உண்டான முயற்சியில நாம தான் முனைவதில்லை. முயற்சி நம்முடையதா இருக்கணும். நான் முயலவே மாட்டேன், எல்லாம் அவனால் கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது நாகரீகம் இல்லாத ஒரு செயல். அதனாலதான் ரொம்ப அழகா சொன்னார், அவன் அருமறை ஓதிய ஆரங்கமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்து பொங்கும் சலந்திரன், கடுமையான கோபம் கொண்டு போர் செய்தற்கு முன்வந்த சலந்திரன் அவனுக்கு ஏற்ப என்ன செய்தாரா,
நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. அந்த சலந்தரனை அழிக்க தன் கால் பெருவிரலால ஒரு வட்டம் இட்டு அந்த வட்டத்தினை ஆழின சக்கரம், அந்த சக்கரப்படையை அவனை கொண்டே எடுக்க செய்து அதனை கொண்டே அவனை அழித்தான். இது என்ன புதிய சிந்தனைன்னு பாரு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மின் ஆற்றல் மிக்கு இருக்கக்கூடிய ஒருவரை நாம் அழிப்பதற்கு அந்த ஆற்றலை காட்டிலும் மேலானதோர் ஆற்றல் நமக்கு தேவைன்னு நினைத்தால் நாம் மானுடர்கள். நம்மிடமிருந்து பெற்ற வரங்களை கொண்டு தனது ஆற்றலை வளர்த்து கொண்டு அதனால் நல்லன செய்யாமல் தீயனவற்றை செய்யக்கூடிய அரக்கர்களை இறைவன் அழிப்பதற்கு அந்த அரக்கன் கொண்டுள்ள ஆயுதங்களை காட்டிலும் வலுவான பெரிய ஆயுதங்களை எடுப்பதில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பாறையை பிளக்க அதனை காட்டிலும் பெரியதான பாறையை தூக்கி போடுறதில்லை. சிறிய உளியை கொண்டு பெரிய பாறையை பிளக்கிறோம். அதுபோல இறைவன் என்ன செய்கிறான், ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள்ல அந்த வரங்களை கொண்டு அவன் தவறுதலான செயலை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவன் பெற்ற வரங்களிலே உள்ள ஏதாயிலும் ஒரு குறைபாட்டினை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அந்த குறைபாட்டினையே ஆயுதமாக மாற்றி அந்த அரக்கனை அழிக்கிறான். இது வைணவத்தில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய சொல்லப்படும். பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானேன்னு ஆண்டாள் பாடுற. வேற ஒண்ணு பண்ணல, தன் கை நகத்தினாலே அவனை கிள்ளி கிளைந்தான். ரொம்ப அது கிள்ளுதெல்லாம் தெரியும் இல்லையா, கீரையை கிள்ளி எடுக்கிற மாதிரி ரொம்ப பெரிய முயற்சியெல்லாம் பண்ணிக்கல நாராயணன். பிரகலாதன் வேண்ட அங்கு தோன்றிய நரசிம்மம் பிரகலாதனது தந்தையை இப்பதான் அண்மையில கொண்டாடின நரசிம்ம ஜெயந்தி மடியில இட்டு தன் கூறிய நெகத்தினாலேயே கொன்றழித்தது. பொல்லா அரக்கன் அவனை தன்னுடைய உகிரினால் கிள்ளி களைந்தான். அதே போல இங்க சிவபெருமான் சலந்தரனை அழிக்க என்ன செய்தா, தனது கால் பெரு விரலால ஒரு சக்கரத்தை வரைந்து அதனை அவனாலேயே எடுப்பித்து சலந்தரனை கொண்டே எடுக்க செய்து அதன் வழி அவன் தன்னாலே தான் அழிதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தான். இது ஒரு பெரிய புராண நிகழ்வு. அந்த நிகழ்வை சொல்லிடுறேன். இது எந்த புராணத்துல இருக்குன்னா, நாம சிவமகாத்மியம் படிக்கணும் வாய்ப்பு இருந்தா ஒண்ணு. அதே போல காஞ்சி புராணம் விளக்கத்தோட இப்ப வெளிவந்திருக்கு, படிக்கலாம். அந்த மாதிரி சில புராணங்கள் எல்லாம் இந்த சிவபெருமானினுடைய ஆற்றல்களை எடுத்து முன்மொழியக்கூடிய அளவுல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல சொல்லப்பட்ட செய்திகளுக்கு தொடர்பான கதைகளாக தெரிந்து கொண்டு அதன் வாயிலாக சொல்லப்படக்கூடிய தத்துவங்களை உணரும். கதையை மேம்போக்காக தெரிந்து கொண்டு ஆழ்நிலையில இருக்கக்கூடிய தத்துவங்களை மறந்துவிடக்கூடாது. நாம ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டோம், கதையை மட்டுமே நம்பி அதன் உள்ளீடான தத்துவத்தை புறந்தள்ளிட்டோம். அதை செய்திருக்க கூடாது. தத்துவத்தை விளக்குவதற்கு தான் கதை. ஆனால் நாம் தத்துவத்தை ஒதுக்கி கதையை மட்டும் நம்பினா குழப்பம். இப்போ சலந்தரன் கதையை பாருங்கள். ஒரு முறை கையில சிவன் இருந்த பொழுது இந்திரனுக்கு முன்பாக ஒரு வேறுபட்ட உருவை எடுத்தான். இதை அறியாத இந்திரன் அந்த வேறுபட்ட உருவில் தோன்றி தன் முன்னே நிற்கக்கூடிய அந்த வடிவத்தை இந்திரன் இகழ்ந்தான்.
இந்திரன் இகழ்ந்ததினால தன்னுடைய மூல உருவத்தை காட்டினார் சிவன். நான் தான் உன்னை ஏமாற்றுவதற்கு இப்படிப்பட்ட வடிவெடுத்தேன் என்ற உடனே அந்த மூல வடிவத்தை கண்டவுடனே ஐயோ இவரை நாம் இகழ்ந்தோமே என்று அஞ்சினான். அதனால அந்த இந்திரனினுடைய அறியாமையை போக்குவதற்காக கடுமையான நோக்கிலே தனது நெற்றிக் கண்ணை திறந்த சிவபெருமான் இந்திரனினுடைய அறியாமையை மன்னிக்கும் பொருட்டு கண்ணுல தோன்றின நெருப்ப நேராக சென்று கடலிலே விழுமாறு செய்தார். அவ்வாறு விழுந்த தீப்பொறி கடல்ல பட்டவுடனே அது ஓர் அசுர குழந்தையாக உருவெடுத்தது. இதுவரைக்கும் அந்த கதையை கொஞ்சம் விளக்கிடும். இதுல 3 செய்திகள் சொல்லப்பட்ட. ஒன்று, இந்திரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தத்துவம் என்ன விளக்குகிறதுனா, எவன் ஒருவன் தன்னுடைய இந்திரியங்களாகிய ஐம்புலன்களை அடக்கி ஆளுகிறானோ அவனுக்கு இந்திரன்னு பேர். இதுக்கு வள்ளுவரே விளக்கம் தர. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? ஐந்தவித்தான் அகழ் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. எவன் ஒருவன் 5 புலன்களை அவிக்கிறானோ, 5 அவித்தான் அழிக்கல, பக்குவப்படுத்தி அதன் வழி மெய்ஞானம் பெறுகிறானோ, அப்படி மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு மேற்கோளாக இருப்பவன் யார்? இந்திரன். அப்படிப்பட்ட மெய்ஞானம் பெற்ற அந்த மெய்ஞானத்தை வடமொழியில கேவல் ஞான் என்று சொல்லுவார்கள். கேவல ஞானம்னு பேர். அதுக்கு பேரு கைவல்யம்னு பேர். அப்படி ஞானம் பெற்று இந்திரனாக உள்ள ஒருவன், அவனுக்கு அறியாமை வந்தது தன் முன்னே மாற்று உருவில் நிற்பது யாருன்னு தெரியாது. அப்ப அவனுடைய அறியாமையினால் தன் முன்னே நிற்பது சிவன்தான் வேற்றுருவில் நிற்கிறான்னு தெரியல. அடுத்த தவறு அவன் என்ன செய்தான்? ஒன்று தெரியவில்லை என்றால் தெரிதற்கு முனைய வேண்டுமே ஒழிய அதனை இகழக்கூடாது. அவன் இகழுதலையும் செய்தான். உடனே கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். எல்லாவற்றையும் அறிந்தவனாகிய இந்திரன் அறியாமையினால இருக்க, அப்பொழுது அவனிடம் ஏதாகிலும் ஒன்றை கேட்கின்ற பொழுதோ ஒன்றை காட்டுகின்ற பொழுதோ அது தெரியாதுன்றது கூட ஒரு விதத்தில் நியாயம். மாறாக அதை ஏளனமாக இகழ்ச்சி குறிப்போடு பேசினால் அது அவனது தகுதிக்கு இழுக்கு. எப்ப தெரியும் தெரியுமா? எங்களை போன்று ஆசிரிய பணியில இருக்கிறவர்களுக்கு இந்த இக்கட்டான நிலை வரும். நாங்கள் என்னதான் கற்று தெளிந்து எங்கள் துறைக்கு உண்டான பாடத்திட்டங்களை படித்திருந்தாலும் எங்களுக்கும் தெரியாத பகுதிகள் பல உண்டு. ஞாபகம் வச்சு, நாங்க அதற்குத்தான் ஆசிரியர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்று சொல்லுவோம். கற்றதன் பின் ஆசிரிய பணிக்கு வந்துட்டோம். வருகின்ற பொழுதே எல்லாவற்றையும் கற்றுவிட்டு வர முடியாது. வந்ததன் பின் எடுத்துக்கொண்ட பணிக்கு ஏற்றாற்போல் எங்களை தகமைத்துக் கொள்ளணும், அசல்ட் பண்ணிக்கணும். அப்படி செய்து கொண்டால்தான் பணி சேரும். அப்ப சில நேரங்கள்ல நாம் ஒரு கோணத்துல பார்த்திருக்கக்கூடிய ஒரு பாடு பொருள் மாணவர்கள் வேறு வழியில பார்த்திருக்கலாம். இதற்கு ஒரு நல்ல மேற்கோள் சொல்றேன். உவே சாமிநாத ஐயர் ஆசிரியராக பணிபுரிந்த காலத்துல குடந்தை கல்லூரியிலும் பின்னர் மாநில கல்லூரி சென்னையிலும் தமிழ் துறையில பேராசிரியரா பணியாற்றினார். அப்ப கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, ராமனிடம் தோற்ற ராவணன்
முதல் போர்ல தோற்ற ராவணன் அந்த பாட்டை நடத்தும் போது இதே ஊவேசா கருத்து சொல்லியிருக்கு. ரொம்ப பெரிய வருத்தத்தோடு இப்படிப்பட்ட பகையை பேரன பெற்றேன்னு புலம்பினோம். யார்கிட்ட? மால்யவான் கிட்ட. இந்த பாட்டை நடத்தி கொண்டே வந்த ஊவேசா அவர்களுக்கு பேருனாக்க சிறந்ததா தானே இருக்கணும். தான் தோற்றதன் பின் தனக்கு உண்டான பகையை எப்படி ராவணன் பேரு என்று சொன்னான். இந்த வகுப்பிலேயே கேட்டுட்டார். உடனே ஒரு மாணாக்கர் எழுந்து சொன்னாரா, பெற்றதெல்லாம் பேரு தானே. இப்படி ஒரு பகையை ராவணன் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். தவிர்க்க இயலாமல் அதை பெற வேண்டும் என்பதற்காக அவன் தொடர்ந்து தவறுகளை செய்து வந்தான். அதனால அது பேருதானே, பெற்றதெல்லாம் பேருதானே. உடனே உவேசா தன் நூல்ல குறிப்பெடுத்துக் கொள்ளுகிறார். இந்த விளக்கத்தை இன்ன மாணவன் கூறினான். இதுதான் ஆசிரியர் தொழில நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எல்லாம் எங்களுக்கு தெரிதற்கு வாய்ப்பு இருக்காது. எல்லா இலக்கியங்களையும் நாங்கள் ஒரு சேர கற்றெல்லாம் ஆசிரியர் தொழிலுக்கு வர முடியாது. நாங்கள் கற்றறியாத சில இலக்கியங்களை மாணவர்கள் கற்றிருக்கலாம். அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கலாம். இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு அறியாமையோடு நாம் இருக்கின்ற பொழுது கேள்வி மாணவர்களிடமிருந்து வந்ததுன்னா அதற்கு 2 விதத்துல தான் பதில். இதை நான் கற்றதில்லை, நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள்னு சொல்லிடலாம். இல்லை என்றால் இதை நான் சற்று அறிந்ததன் பின் வந்து உங்களிடம் சொல்லுகிறேன். 2 ஏற்புடைய பதில். அப்பொழுதுதான் அந்த மாணவனுக்கு நம்மீது ஒரு ஈடுபாடு ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். இது ஆசிரியர் தொழில நாங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. தவறுதலான விளக்கத்தை சொல்லுவதற்கு பதிலாக நான் தெரிந்து வந்து சொல்லுகிறேன். அந்த அடிப்படையில இந்த இந்திரன் என்ன செய்திருக்கணும்? கைலாயத்துல நாம வணங்க வந்த இறைவன் சிவன் இல்ல, மாற்றாக வேறொரு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்தின் உள் இருப்பவன் சிவன்னு இவன் தெரிந்திருக்க வேண்டும். இவனுடைய அறிவினுக்கு அது எட்டாத நிலையில அவன் அதனை ஏளனமாகவாவது செய்யாதிருக்க வேண்டும். நமக்கு தெரியாததை ஏளனப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் எங்கு அறிவு இருக்கும்னு நம்மால எளிதாக யூகித்து விட முடியாது. எங்கும் இருக்கும். இந்த ஏளனம் செய்ததினால சிவனுக்கு கோபம். நீ அறியாமையோடு, இதேதான் பிரம்மனை முருகன் தண்டித்தது. நீ அறியாமையோடு இருப்பது சரி. அந்த அறியாமையோடு ஒன்றை நீ செய்தாய் என்றால் அது எப்படி முழுமையாகும்? ஆகவே படைப்பதை நிறுத்து. பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னா படைப்பதை நிறுத்து. அததான் புராணங்களின் மூலமாக நாம எங்காகிலும் ஒரு தவறை தொடங்கி விட்டோம்னா அது தவறு என்று தெரிந்தால் அது அதோட நிறுத்தணும். தொடர்ந்து செயல்பட்டோம் என்றால் முற்றிலும் முரணாயிடும். அது முற்றிலும் முரணாயிடும். அப்போ இந்திரன் பண்ணது 2 தவறு. அறியாமையோடு இருந்தது. தனக்கு அறியாமையோடு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தன் முன்னே இருந்த ஒன்றை தன் அறியாமையினை மறைக்க ஏளனம் செய்தார். நீங்க பல பேர் அப்படித்தான் இருக்கிறார். தங்கள் அறியாமையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை, மாறாக ஏளனம் செய்கிறார்கள். இதுக்கு நம்ம ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் மேற்கோள் காமிக்கவே வேண்டாம். இப்பொழுது அண்மையில் நடந்த தேர்தலும் அதன் முடிவுகளுமே சிறந்த எடுத்துக்காட்டு. தங்களுக்கு எதிராக ஒரு ஆற்றல் வளருகிறது என்று அறியாமையில் இருந்தார்கள். இந்த அறியாமை கூட சகித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த அறியாமையை கொண்டு அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த மாற்று சக்தியை ஏளனம் செய்தார்கள். ஒரு ஊடகம் கூட இது சரியானது, இவர்கள் இங்கு தவறு செய்கிறார்கள், இவர்களுக்கு உண்டான எதிர்ப்பு ஆற்றல் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று ஒருவர் கூட அறிந்து கொள்ளவில்லை.
தங்கள் வாழ்நாள்ல தாங்கள் பெரியதோர் அரசியல் அலசல்களை எல்லாம் செய்வோம் என்று சொல்லி முன்வந்த பல பத்திரிகை ஆளர்கள் அவர்கள் அனைத்து கருத்துகளையும் பொய்யாக்கியது. இதுதான் அறியாமையோடு இருப்பது ஒன்று, அந்த அறியாமையினையே அறிந்து கொள்ளாமல் எதிர்ப்பவர்களை ஏளனமாக பேசு. இந்திரனுக்கு நடந்ததுதான் இங்கு சூரியனுக்கு நடந்தது. அவ்வளவுதான் விஷயம். இதை புரிந்து கொள்ள இப்ப புராணம் எங்கு உதவுகிறதுன்னு பாருங்க. எந்த ஒரு ஊடகமாவது உனக்கு எதிரானது ஒரு ஆற்றல் வளர்ந்து கொண்டு இருக்கிறது கவனின்னு யாரும் சொல்லல. வள்ளுவன் சொன்னது போல இளையதாக முள் மரம் கொள்க சொல்லல, செய்யல. அதை களையினர் கை கொல்லும் காழ்த்த விடத்து காழ்த்து போகக்கூடிய அளவுக்கு வளர்த்தாச்சு. இதுக்கெல்லாம் புராணத்துல ரொம்ப அழகான மேற்கோள். இன்றைய சூழ்நிலைய இந்திரன் நிலைதான். ஆகவே சரி, இந்திரன் வருந்திய உடனே அவனை தண்டிக்க வேண்டாம் என்று தனது நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய தீப்பொறிய கடல்ல விட அங்கு சலந்தரன் என்கின்ற ஒரு அரக்கன் தோன்ற அவனை கடலின் அதிபதியாகிய வருணன் வளர்த்தான். அவன் நீரிலேயே பிறந்து நீரிலேயே வளர்ந்ததினால் அவனுக்கு சலந்தரன் பேர். வடமொழியில ஜலம்னா நீர், ஜலந்தரன் அதான் பேரு. ஜாவ தமிழ்ல சான்னு தான் சொல்ல முடியும். சலந்தரன். அந்த அசுரன் என்ன பண்ணா, ரொம்ப பெரிய ஆற்றல், சிவனது ஆற்றல், சிவனது நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆற்றல். ஏன்னா சிவனது நெற்றிக்கண்ணில தோன்றின முருகனை நமக்கு தெரியும். அதே போல சலந்தரன் சிவனினுடைய ஆற்றலோடையே தோன்றியவன். அவனால அப்படிப்பட்டவனினுடைய செயலுக்கு முன்னால் எந்த ஒரு தேவர்களும் எதிர் நிற்க முடியல. அப்ப அவனை யார் ஒருவராலும் அடக்கவும் முடியல, அழிக்கவும் முடியல. ஏனென்றால் சிவன் ஆற்றல் அவனிடம் இருந்து ஒவ்வொரு தேவர்களையும் ஒடுக்கி ஒடுக்கி இறுதியில எல்லா கணங்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானை போர்க்களத்துல சந்திக்கலான்னு போயிட்டான். அப்போ தேவர்கள் எல்லாம் சிவனிடம் போய் முறையிட்டார்கள். அவனை எங்களால் எதிர்க்க முடியவில்லை, எதிர்த்த நாங்கள் அனைவரும் தோற்றோம். இறுதியில் அவன் உங்களை தாக்க கைலாயத்திற்கே வந்து கொண்டிருக்கிறார். இப்ப அடுத்து வர்ற நிகழ்ச்சி ஒரு பெரிய உண்மை. நம்மினும் ஆற்றல் உயர்ந்திருக்கக்கூடியவர்களை தோற்கடிப்பதற்கு ரொம்ப பெரிய ஆயுதம் எல்லாம் எடுக்க வேண்டும். அவர்களை புகழ்ந்தாலேயே, புகழ்ச்சியை போன்றதோர் கடுமையான ஆயுதம் எதுவுமே இல்லை. பலருக்கு தெரியாது. ஒருவனை மற்றவர்கள் வாழா புகழுகிறார்கள்னா அவன் மிக எளிதிலே விழப்போகிறான்னு பொருள். இது புராணத்துல பல அசுரர்களுக்கு நடந்த நிகழ்ச்சி. பிறரினது புகழினாலேயே வாழ்க்கையை இழப்பார்கள். இத இலக்கியத்துல பெரியதோர் யுக்தியாக வைத்து எழுதியவர்கள் யாருன்னு கேட்டா கிரேக்கர்கள். அதுக்கு அவர்கள் கொடுத்த பெயர் என்னன்னா ஹெமார்ஷியா. அது கொஞ்சம் கிரேக்க மொழியில ஹெமார்ஷியான்னா புரியாது. ஆங்கிலத்துல அதுக்கு பேரு டிராஜிக் பிளான். ஒரு கதையின் அது மூல கதாபாத்திரம் தன்னளவிலே துன்பத்தை தானே வரவழைத்து கொண்டு கதையின் போக்கையே திருப்புதல் என்பதுதான் இந்த டிராஜிக் பிளான். இப்ப நமக்கே தெரியும், ராம காதையில இத்துணை துன்பத்தினுக்கும் யார் காரணம்னு பாத்தீங்கன்னா சீதையினுடைய டிராஜிக் பிளா தான். சீதை அந்த பொன்மானினை பார்த்ததோ அதை கேட்டதோ தப்பில்லை. லக்குவன் அதை எடுத்து வருவதாக பிடித்து தருவதாக சொன்ன பொழுது மறுத்தாள். அங்கதான் டிராஜிக் பிளா ஆரம்பிக்குது. ராமனே அதை பிடித்து தர வேண்டும்னு வேண்டினாள்.
அதனுடைய வளர்ச்சி. ராமன் போனா அவனுக்கு ஏதோ அபாயம் ஏற்பட்டது போன்றது ஒரு அலறல் கேட்டது. சீத நடுங்கினா, இலக்குவனை நீ செல் என்ற. ராமனுடைய ஆற்றலை ராமனது ஆற்றலை பல இடங்கள்ல சீதையே நேரில் கண்டவள். ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வில்லை முறித்த செய்தி அது கேட்கப்பட்டதா இருக்கலாம், ஆனா முறிந்தது உண்மை, பார்க்க கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். திருமணத்தினுக்கு பிறகு அயோத்தி நோக்கி வரும் பாதையில பரசுராமனது கர்வத்தை ராமன் போக்கினான். சீதை பார்க்கிறா பக்கத்துல இருந்து. அதுக்கு பிறகு காட்டிற்கு வந்து கபந்தன், விரதன், சூர்பனகை, அவளால் அனுப்பப்பட்ட கரண், இத்துணை பேர் அழிச்சிருக்கும். அப்ப ராமனது வில்லாற்றல் என்னன்னு தெரியும். ஆகவே இலக்குவன் அவனையும் மீறி சொன்னா அவனுக்கு ஒரு ஆபத்து ஏற்படாது. அவன் ஆற்றலில் உயர்ந்தவன், அவன் பரம்பொருள், அவனுக்கு ஏதொன்றும் நிகழாது. சீதை கேட்கல. இல்லை இல்லை, நீ சென்றே ஆக வேண்டும் என்று இலக்குவனை தவறாக பேசினாள். வேறு வழி இல்லாமல் இலக்குவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். தனக்கு உண்டான துன்பத்தை தானே தேடிக்கொண்டு அதனுக்கு உண்டான வலுவான வழிமுறையை இவளே வளர்த்து கொண்டு தனக்கு உண்டான துன்பத்தினுள் சிக்கினான். இதை நான் சொன்னா கஷ்டமா இருக்கும். சீதையே சொல்லுவதா கம்பன் எழுதிட்டோம் அசோகவனத்தில். நான் இவ்வாறு இலக்குவனை கோபித்துக் கொண்டேன் என்கின்ற செய்தியை இளையவன் ராமனிடம் சொல்லியதினால் அவள் அறியாதவள், அவளை தேடுவதில் பயனில்லை என்று அவன் மீண்டும் அயோத்திக்கே சென்று விட்டானோன்னு புலம்பினான். இப்ப சீதைக்கே தெரிஞ்சிருக்கு தான் செஞ்சது தப்பு. எல்லோரும் சொல்லுவார்கள், சீதையை எதுக்கு அக்னி பிரவேசத்துக்கு உட்படுத்தினான்? வேற ஒன்றுமே இல்லை. சீதையினுடைய ஒழுக்கத்திலெல்லாம் ராமனுக்கு சந்தேகம் வந்த. உன் வாய் சொல் என்கின்ற நெருப்பினால லக்குவனை சுட்ட இல்ல. தன்னுடைய வாழ்நாளையே நமக்காக துறந்து நம்மோடு காட்டினுக்கு வந்த அந்த இலக்குவனை நீ கடுமையான சொல் கொண்டு சுட்டாய் அல்லவா? அந்த லக்குவனை கொண்டே உனக்கு தீ வளர்க்க செய்கிறேன், அதன் உள்ள இறங்கு. நம்முடைய இதிகாசங்களை எல்லாம் அதன் போக்கில அப்படியே ஒவ்வொன்றின் காரணத்தினுக்கு எங்கு காரியம்னு தேடி படிக்கணும். இப்பதான் புரியும். உன் வார்த்தை அவனை சுட்டதல்லவா? வள்ளுவர் சொல்றார் அல்லவா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் உள்ளாராதே நாவினால் சுட்ட வடு. லக்குவன் மனதில் அந்த வடு உன்னால் ஏற்படுத்தப்பட்டதல்லவா? அதை நீ புரிஞ்சுக்கணும். இறங்கு. எதை கொண்டு? அந்த லக்குவனை கொண்டே நெருப்ப வளர்க்க வச்சார். இளையவனை பார்த்து மூட்டு நெருப்பினார். இளையவன் மூற்ற அண்ணன் சொல்லை தட்டுவதே இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு ஹெமார்ஷியா, இந்த மாதிரி ஒரு டிராஜிக் ஃபிளா அதீத புத்திசாலிகள்கிட்ட இருக்கும். மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒரு சாதாரண ஒரு வேலையில தன்னை இழப்பார்கள். அப்போ இந்த அறியாமையை கொண்டுதான் இறைவன் அவர்கள்தம் ஆற்றலை ஒன்றும் இல்லாததாக மாற்றுகிறார். அதனாலதான் இறைவனிடம் வரம் கேட்கின்ற பொழுது கூட எல்லா அரக்கர்களும் ஏதாகிலும் ஒரு விதத்திலே தங்களினுடைய அறியாமையினால் கேட்பதில் ஒன்றை மறந்து விடுவார்கள். வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. அறியாமை எப்படி தொடங்கும்ன்றதற்கு ஆணவம் அதிகமாகும் போது அறியாமை வந்துடும்.
அதற்கு ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்வது உண்டு. என்னவென்று, ஒரு எறும்பு பலகாலம் தவம் செய்ததாம் இறைவனை நோக்கி. உடனே இறைவன் அதனுடைய தவத்தை பார்த்து, இவ்வளவு பெரிய தவத்தை இந்த சிற்றெறும்பு செய்கிறது என்று அதன் முன்னே தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். உடனே அந்த எறும்பு என்ன சொல்லியதா, நான் கடித்தவுடன் சாக வேண்டும் என்று வரம் கேட்டது. இறைவன் திருப்பி கேட்டாரா, மீண்டும் உன் வரத்தை ஒழுங்காக கேள். இப்பொழுது எறும்பு சொல்லியதா, நான் அளவில் சிறியதாக இருப்பதினால் யார் ஒருவரும் என்னை மதிப்பதில்லை. ஆகவே நான் கடித்த உடனே சாக வேண்டும். அந்த வரத்தை எனக்கு கொடுத்துட்டார். ஆகவே பின்னாளில் என்ன ஆகிற்றான், எறும்பு கடித்த உடனே அதை அடித்து நாம போட்டு விடுகிறோம். வரம் கேட்கின்ற பொழுது கூட அறியாமையினை கொண்டு கேட்டுவிடக் கூடாது. ஆனால் செய்த தவம், அதனால் விளையக்கூடிய ஆணவம், அதனால் தோன்றும் அறியாமை வரம் கேட்கின்ற பொழுது முன்னிற்கும், தவிர்க்க முடியாது. நீங்கள் எல்லா அரக்கர்களினுடைய வாழ்க்கை வரலாறையும் படித்து பாருங்கள் புராணத்தின் வாயிலாக. அவர்கள் செய்த அரிய தவத்தை பெருமையாக சொல்லி சொல்லி இறுதியில அவர்கள் கேட்கக்கூடிய தவத்துல அறியாமையோடு இருப்பதை பார்க்க. இதேதான் சலந்தரனும் அந்த வேலையை செய்தான். இப்ப ராவணன் வரம் கேட்டது தேவர்களால், வித்யாதர கிம்புருட கிண்ணர்களால், பாதாளத்தில் இருக்கிறவர்களால், தெய்வ படைக்கலங்களால், யாராலும் நான் மாளக்கூடாது. இதை ஞாபகப்படுத்தினான் விபீடன். எங்க மந்திரி ஆலோசனையில இரண்யன் வதைப்படலத்தை எடுத்து சொன்னான். டேய், உன்னை விட அதிகமா வரம் வாங்கினான்டா அவன். நீ கேட்ட வரங்களை காட்டிலும் அதீதமான வரங்களை வாங்கினான் நம் முன்னோன் இரண்யன். ஆனால் அவனது வரங்களே பயனில்லாமல் அவனை எளிதிலே நரசிம்மம் தன் கை உகிரினால் நெகத்தினாலே கொன்றிருக்கிறது தெரியுமா? அதுபோல நீ பெற்ற வரங்கள் எல்லாம் ராமனை எதிர்க்கின்ற பொழுது பயனில்லாமல் போகும். ஞாபகம் வைத்து அதை நீ தெளிவுபடுத்திக்கொள். விபீடனன் சொன்னான். அதே போலதான் இந்த சலந்தரன் தன்னை எதிர்ப்பதற்கு இனி யார் ஒருவரும் இல்லை என்று திரும்ப திரும்ப. அதனால என்ன நடந்ததா, இந்த தேவர்கள் எல்லாம் கையிலையில போய் இந்த மாதிரி எங்களால் இந்த சலந்தரனை எதிர்த்து நிற்க முடியல, அதனால் அவன் ஆணவம் கொண்டு உன்னை எதிர்க்க கையிலைக்கு வந்து கொண்டிருக்கிறான்னு சொன்ன பொழுது சிவன் ஒரு அந்தண வடிவம் எடுத்து என்ன செய்தான், சலந்தரன் முன்னாடி போய் நின்று, உனது ஆற்றல் என்னன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ அப்புறம் சிவனை போய் தாக்கு, அதெல்லாம் பின்னாடி. சிவனை தாக்குதற்கு உண்டான ஆற்றல் உங்ககிட்ட இருக்கா? இதுதான் உளவியல் அடிப்படையில ஒருவனை தோல்வி அடைய செய்வதற்கு உண்டான முதல் படி. உனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதான்னு நான் சோதிக்கிறேன். இந்த ஒரு கேள்வியே எதிரியை சற்று நெகிழ வைக்கும், நிலை குலைய வைக்கும். ஆகவே சலந்தரன் எனக்கு என்ன ஆற்றலிலே குறை இருக்கிறது, என் ஆற்றலை நீ சோதிக்க வேண்டுமா, சோதியின். உடனே என்ன செய்தார், அந்தான வடிவில வந்த சிவபெருமான் தனது கால் பெருவிரலால ஒரு வட்டமான சக்கரம் போன்ற ஒன்றை வரைந்து அந்த சக்கரத்தை நீ எடுத்து உன் தலை மேல வைத்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டார். சலந்தரன் பார்த்தான், இது என்ன வம்பா இருக்கு, பூமியில ஒரு வட்டம் போட்டார் ஒரு சக்கரம்,
அதை எடுத்து தலையில வைத்துக் கொள்ள முடியுமான்னு கேட்கிறார். இதுல என்ன பெரிய கடினமான வேலை என்று செருக்கு கொண்டு அதை நிலத்திலிருந்து பெயர்த்து எடுத்து தன் தலை மேல வைத்துக் கொண்டான். அவ்வாறு வைத்து கொண்ட உடனே அந்த சக்கரம் சுழலத் தொடங்கி அவன் உடலை இரு கூறாக பிளந்து. அப்ப இவன் என்ன வரம் கேட்டு இருந்தான் அதை முதல்ல சொல்லணும் இல்லையா? எந்த ஒரு ஆயுதத்தினாலும் நான் இறக்கக்கூடாது, என் கையால் எடுக்கப்பட்ட ஆயுதத்தினை கொண்டு நானே என்னை அழித்து கொண்டால்தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும்னு வரம் கேட்டு. அவனே அந்த சக்கரத்தை எடுத்து தானே தன் தலையில வைத்துக் கொள்ள அதுவே படைக்கலமாக மாறி அந்த சக்கரம் அவனை இரண்டு கூறாக அறுத்தெறிந்தது. அந்த சக்கரம் தான் பின்னாடி நாரணன் கையில சுதர்சனம்ன்ற பேர்ல வந்ததாக அடுத்த புராண செய்தி. நமக்கு இதோட நிறுத்திப்போம். ஆகவே அறத்தின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அறம் என்கின்ற அறக்கருணைக்கு உரியவன். சில நேரங்களிலே அரக்கர்கள் அறியாமையினால் தங்கள் முன்னே தோன்றி தவறான செயலில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த அரக்கர்கள் மாட்டு மரக்கருணையை காட்டுகிறான். அவர்களினுடைய அறியாமையை, அவர்களினது ஆணவத்தை அழித்து அவர்களை மேலும் நல்லதோர் கதிக்கு கொண்டு செலுத்துகிறான். அப்பொழுது அவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். ஆகவே இந்த செய்தியை சொல்லி எங்கும் கலந்தும் என் உள்ளத்து ஒழுகுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதி என்று குறிப்பால் காட்டு. எல்லாவற்றினுள்ளும் இருக்கக்கூடியவன், எல்லா வேதங்களுக்கும் அடிப்படையானவன், 6 அங்கங்களுக்கும் உரியவனானவன், அறத்தின் வடிவாய் இருக்கக்கூடியவன். இந்த செயலை செய்யலாமான்னா அறியாமையோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினது அறியாமையை போக்கி அவனை ஆளாக்குதலுக்கு இறைவன் செய்தற்கு உண்டான ஒரு காட்சிதான் இது. ஆகவே இப்படிப்பட்ட அறியாமையோடு இருந்த சலந்தரனை திருவிற்குடி என்கின்ற தலத்துல இறைவன் அழித்து அவனது அறியாமையை நீக்கி அவனை அவனது ஆளுமைக்கு ஏற்றால் போல் ஆட்கொண்ட தலம். ஆகவே இது ஒரு வீரட்டத்தனத்துள் ஒன்று. அப்ப வீரட்டனம் என்றால் ஏதோ சிவன் அடியவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடிய அரக்கர்களை அழித்தல் கொல்லுதல் மட்டும் அல்ல. ஞாபகம் வைத்து நாம் ஒருவரை அழிக்கிறோம்னு சொன்னா நம்மால் மேற்கொள்ளப்படுவது அழித்தல் மட்டும்தான். இறைவனால் ஒருவன் அழிக்கப்படுகிறான் என்றால் இறைவன் அவனை அழிப்பதில்லை, அவன் பால் உள்ள அறியாமையை, அவன் பால் உள்ள ஆணவத்தை அழிக்கிறான். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், மருத்துவர்கிட்ட போறோம், மருத்துவர் மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்தினால் நாம் அழிவதில்லை, நம்முள் நோயினை உருவாக்கின கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. அவ்வாறு அழிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு உடல் சோர்வு ஏற்படுதல் தவிர்க்க முடியாதது. அதன் பிறகு அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டதன் பிறகு ஏற்பட்ட உடல் சோர்வினுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான உணவினை மருத்துவர் பரிந்துரைக்க மீண்டும் உடல் நாம் இழந்த நலங்களை மீண்டும் பெறுகிறோம். அதுபோல இறைவன் மருத்துவனாக நின்று ஒவ்வொருவரினுடைய அறியாமையினால் அவர் மாட்டு தோன்றக்கூடிய ஆணவத்தை போக்குகிறான், அதன் பின் அருளுகிறான். அதனாலதான் எங்கும் நிறைந்துள்ளவன். இப்ப அந்த அரக்கனுள்ளும் அவன் இருக்கணும் இல்லையா? நம்முள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று ஞானத்தோடு நாம் அடங்கி இருந்தோம்னா இறைவன் நம்மை ஆதரிப்பான். நம்முள் உள்ள இறைவனை கொண்டு நாம் ஆணவத்தோடு செயல்படுவோம் என்றால் இறைவன் நிச்சயமாக நம்மை நம்மின் உள்ளே உள்ள ஆணவத்தை தண்டிப்பான், தவிர்க்க முடியாதது. அதனாலதான் இந்த அட்ட வீரட்டனங்களை புரிந்து கொள்வதற்கு வெறும் இறைவன் அரக்கர்களை அழித்தான் இல்ல,
அங்கு அழித்தல் என்பது புறநிலையிலே பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. அகநிலையில் ஆய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு அரக்கனும் தன் மாட்டு உண்டான அறியாமையினால் மேற்கொள்ளக்கூடிய தவறுகளை இறைவன் அழித்து அதன் வாயிலாக அவனுக்கு அருளினை செய்து அவனை மீண்டும் இவ்வுலகினுக்கு உரியவனாக மாற்றுகிறான். அதனாலதான் எல்லாமே பிற்காலத்துல பாருங்க, கந்த புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி என்ன? சூரனை தடிந்த முருகன் அவனை இருகூறாக பிளந்து ஒரு கூரை மயிலாக்கி வாகனமாக்கினான், மறுகூரை கொடியாக்கி சேவலாக்கினான். தன்னை எதிர்க்க வந்த மூஷிகனை அழித்தவனாகிய விநாயகன் அந்த மூஷிகன் மனைவி வேண்ட அந்த மூஷிகனை தனக்கு வாகனமாக்கினான். சோதித்து பாருங்கள், இன்று விநாயகனை யாரேனும் தனித்து பாட முடியுமா? அந்த விநாயகன் சொன்ன மூஷிக வாகனன் விநாயகனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு எல்லாம் மூஷிகனுக்கும் போகிறது. அதுதான் இறைவனது உன்னத நிலை. தன்னை எதிர்த்தவனை கூட தன்னுடைய அறக்கருணையினால் அவன் பால் உண்டான தவறுகளை போக்கி அவனை தனக்கு உரியவனாக்கி இதுகாரும் அவனை கண்டு அஞ்சி இதுகாரும் அவனை வெறுத்து ஒதுக்கிய மக்கள் முன்னே அவனையும் வழிபடுவதற்கு உரியவனாக மாற்றுதல். இதுதான் கடவுளினது தன்மை. ஒன்றுக்கும் உதவாத ஒன்றை கூட எல்லோரும் தொழக்கூடிய அளவினுக்கு மாற்றுவதற்கு உண்டான ரசவாதம் இருக்கு பாருங்க. இதுக்கு பேருதான் இறைவனால் நிகழ்த்தப்படக்கூடிய அல்கெமி. இததான் திருவாசகம் எழுதினார். நரியை பரியாக்குவானும் நரகரை தேவு செய்வானும். ஏன் அந்த மேற்கோளை சொன்னார்? பழக்கப்படுத்த முடியாத ஒரு விலங்கு எதுன்னா நரி. அப்படிப்பட்ட கொடிய நிலையில் உண்டான நரியை எளிதில் பழக்கப்படுத்துவதற்கு உண்டான விலங்காகிய குதிரை போல் மாற்ற வல்லவன் இறைவன். அதே போல நரகர்களாக விளங்கிய அசுரர்களை அவர்கள் மாட்டு உண்டான தீமைகளை நீக்கி அவர்களை எல்லோரும் தொழுதற்கு உண்டான தேவனாய் மாற்றுகிறான். அந்த அல்கெமி அவன்கிட்ட தான் தெரியும், அவனிடம்தான் இருக்கு, நம்மால முடியாது. நம்மால ஒருவனிடம் உண்டான தீமையை தண்டிக்க தெரியும், அந்த தீமையை தண்டித்து இதுகாரும் அந்த தீமை செய்தவன போற்றி அவனை மேலாக வளர்க்க தெரியாது. இதை பத்தி நிறைய பேர் கதைகள் எழுதி இருக்கிறார்கள். உலக இலக்கியங்கள்லே மிசரபிள்ன்ற கதை அதுதான். திருடனாய் இருந்த ஜீன் வால்ஜின் என்பவனை அருளோடு பார்த்து அவனை நல்லவனாக்கி அவன் பின்னர் அந்த பகுதிக்கு தலைவனாக மாறின கதை உண்டு. அதே போல புத்தர் கதைகள்ல உண்டு. ஒன்றினுக்கும் பயன்படாத இழிதொழில் செய்து வந்த வாசவதத்தையை மானுடனாக்கி அவளுக்கு உரிய பௌத்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்து அவளை பின்னர் எல்லோரும் வணங்கக்கூடிய பிக்ஷுணியாக மாற்றிய செய்தி. இதே கதை நீலகேசியில உண்டு. ஆகவே இதுதான் அடிப்படை. நம்மிடம் வரக்கூடியவர்கள் எல்லோரும் நம்மை போன்று உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை. அறியாமையினால் தவறு செய்கின்ற பொழுது அதனை நீக்கி அவர்களை நம்முடைய அன்பினாலும் அருளினாலும் இனி தவறு செய்யாத அளவினுக்கு அவர்களை ஆட்கொள்ளுதல் என்பதுதான் பக்தியினுடைய அடிப்படை. அதை இந்த வீரட்டனத்து நிகழ்ச்சி மூலமாக இறைவன் சொல்லுகிறான். அதுதான் பாட்டு. எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதி பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. சரியா? அடுத்த அது போல அடுத்த வீரட்டத்தை பார். நன்றி.